புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள காமராஜர் சாலையில் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் சில வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. மேலும் இருசக்கர வாகனங்களை இயக்க முடியாமல் தவிக்கும் வாகன ஓட்டிகள் தள்ளிக்கொண்டு செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். சாலையில தேங்கிய மழைநீர் காரணமாக சில வாகனங்கள் மழைநீரில் சிக்கி இருக்கின்றன. அங்கு என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்தன் எதிரொலியாக 48.4 சென்டிமீட்டர் அளவுக்கு புதுச்சேரியில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தற்பொழுது நகரின் பல்வேறு பகுதிகளிலேயும் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. நம்ம காலையிலிருந்தே பார்த்து வருகிறோம். நகரின் பல்வேறு பிரதான பகுதிகளில் அரசு மருத்துவமனை, ஒரு பேருந்து நிலையம், முக்கிய சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் மழைநீர் என்பது அதிக முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்பதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதே போல பல இடங்களில் மரங்கள் என்பது சாய்ந்திருந்தது. அதே போல எலக்ட்ரிக்கல் கேபிள் ஒயருமே பல இடத்துல தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில நாம் தற்பொழுது இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய பழைய சாரம் அப்படிங்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் தங்களுடைய ஏற்கனவே நிப்பாட்டி வைத்திருந்த அந்த இருசக்கர வாகனங்கள் முழுமையாக மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல தான் இருக்கு. குறிப்பாக இந்த சாலையில இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் மழைநீர் என்பது புகுந்து இருக்கிறது. அவர்களுடைய அத்தியாவசிய தேவையான குடிநீர், பால் பாக்கெட் உள்ளிட்ட கிடைப்பதில் கூட தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சாலைகள்ல மக்கள் வரும்பொழுது அவர்களுடைய வாகனங்கள் அங்கங்கே நின்று விடுவது, ஒரு சில வாகனங்களை மற்ற வாகனங்கள் மூலியமாக இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய சாலைகள்ல இருசக்கர வாகனத்திலே ஓட்டி வரும்பொழுது விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக பல்வேறு பிரதான சாலைகள்ல மழைநீர் என்கிறது தேங்கி இருக்கிறது. இதனால் ஆங்காங்கே அந்த சாலைகள்ல வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஆகட்டும், 4 சக்கர வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்று விடுகிறது. உடனே அங்கு மற்ற வாகனங்களை கொண்டுதான் அந்த வாகனத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினமும் புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில காலையிலிருந்து இந்த பகுதியில் மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த பகுதியில் மழை என்பது லேசாக விட்டிருந்தாலும் கூட இந்த தூறல் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும், இந்த புதுச்சேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை மோட்டர் வைத்து அப்புறப்படுத்துவதற்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த தண்ணீர் அதுவாக வடிந்து சென்றால்தான் உண்டு என தற்பொழுது நம்ம காலையிலிருந்து களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் கூட இந்த இடத்துல இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் யாரும் ஈடுபடல. தண்ணி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாலையை தற்காலிகமாக மூடி வைக்கிறார்களே தவிர தண்ணியை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில யாருமே ஈடுபடல. நாம இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலையில தற்பொழுது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.